ஏன் பப்ளிக் வச்சு நுணுக்குறாரு அவரு? தேவையா அவருக்கு? நம்புறவங்க மாத்திரையை நுணுக்கி வச்சு தான் காரணம்னு அவசியம் கிடையாது. எங்கன்னா சந்துவுல கூட வச்சு நீ இப்படி பிடிக்கலாண்டா அப்படி பிடிக்கலான்னு கூட அவர் சொல்லிட்டு தனியாக போயின்னு இருக்கலாம். ஏன் பப்ளிக் வச்சு நுணுக்குறாரு அவரு? தேவையா அவருக்கு? இதை நம்புறவங்க நம்பட்டும். நம்பாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்களும் 2 பொண்ணு வச்சிருக்கிறாரு, புரியுதுங்களா? அப்பெல்லாம் தீந்துலாம் செய்ய மாட்டார். நாட்டுக்கு விஜய் மாரி தான் நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவரு கூட பேசுறது கூட வேஸ்ட்டு தான் என்ன கேட்டால். ஏன்னா அவர் நல்லது செஞ்சிருக்கிறாரு. அந்த சின்ன ஒரு இதுக்கோசம் அவரை கவுக்கலாம். இவர் இதுக்கு எப்படி தெரியுமா, விஜய் ஆட்சிக்கு வந்துக்கிறாரு, எல்லா சினிமா ஹேட்டர் எல்லாம் அவருக்கு பக்கம் தான் சப்போர்ட் பேசுறாங்க. ஒவ்வொருத்தரா கவுக்கலான்னு சொல்லி என்னென்னமோ பிளான் போடுறாங்க. கவராது, இதெல்லாம் கவராது. அது நம்மளும் பார்க்கல. இது மாத்திரையா இல்லை போதை போடலான்னு அது 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுக்கிறாரு. இப்போ ஆட்சியில் இருக்கும்போது செஞ்சா நீங்கள் கேட்கலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கூட தான் செஞ்சுருப்பீங்க. அது வந்து யாரும் எடுத்து வெளியே விடலை. எவன் போகிறான் பட்டு அவனை வெளியே விட்டுட்டான், அவ்வளோதான். நண்பர்களே கூட படித்தவரை எடுத்து விட்டேன்னு நேற்று வந்து தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாரு, பார்த்தீங்களா? அது நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த ஏரியாலாம் நல்லா தான் பண்ணுறாரா? எங்கள் ஏரியா வந்து இந்த ஏரியா, அவங்க வந்து அந்த லட்சுமி அக்கா கடப்பிடேரி, அங்கெல்லாம் நல்லா தான் பண்ணுறாரு. இன்னும் நம்ம ஏரியாவுக்கு இன்னும் வரல. நாங்கள் சொல்லின்னு தான் இருக்கிறோம். வரேன்னாரு, அதுக்காட்டி தான் இப்படி ஆயிடுச்சு. இப்போ அதிகமாக பிரச்சனை பண்ணுறதே விஜய்க்கு தானே பண்ணுறாங்க. சும்மா இருக்கிறவங்களாம் இது பண்ணின்னு கிடக்குறாங்க. வேறு வேலை இல்லைல்ல. எதனா ஒன்று சொல்லிக்கின்னு கலரிக்கின்னு கிடக்க வேண்டியது தான். சரத்து ஏரியாவில் தான் நான் இருக்கேன். சரத்தையும் விட மாட்டோம். கஞ்சா அந்த சரத் அண்ணன் இருக்காருல, அந்த ஏரியாவில் தான் இப்போ நான் இருக்கேன். ஃபுல்லாக கஞ்சா தான். இப்போ கஞ்சாவே கிடையாது தம்பி, நல்லா இருக்கு. அவர் மேலதான் ஒரு குற்றச்சாட்டு வந்து அது சும்மாப்பா புரளிப்பா. அது புரளி ஒன்றும் நம்மள மாரி வந்த பிள்ளை தான், நல்ல பையன் தான். அந்த இதுவே கிடையாது. உங்கள் ஏரியா ஃபுல்லாக கடைப்பேரி, நான் அந்த ஏரியாவில் தான் இருக்கேன். அது எல்லாமே சும்மா அப்படியே அதெல்லாம் சொல்ல வேண்டியதுதான். அது எல்லாமே போய் நல்லவங்கப்பா, நல்லவங்களுக்கு இந்த மாரி தான் சொல்லுவாங்க. தெரியுது அவர் சும்மா எத்தனை பேர் அந்த மலை ஓரத்தில் சரத்தே தேர்த்திக்கிறார். ஓடுங்கடா பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போங்கடா அப்படின்னு. சரத்தையும் விட மாட்டோம். அண்ணன் இருக்கிற வரைக்கும் சரத்து இருப்பாருப்பா. திமுக ஆட்சிக்காரங்க சொல்லுவாங்க கலையவே விட மாட்டோம் நாங்கள். அதெல்லாம் கலையாதுப்பா. இப்போதான் செம மாசா இருக்கு. அண்ணன் வர்றதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. போலீஸ் ஆகட்டும் மக்களாகட்டும் எல்லாமே இது பண்ணாங்க. இப்போ அண்ணன் வந்ததுல செம மாசா இருக்கு. அவர் எலெக்ஷன் நிற்கிறனவே வேண்டாத தெய்வங்கள்லாம் இல்லை. நாங்கள் அவரை விடவே மாட்டோம். நாங்கள் எங்கள் அண்ணன் எப்பவுமே மேலே தான் வைப்போம். நாங்கள் அதெல்லாம் ஜெயிக்க மாட்டார். அவர் வேஸ்ட்டுப்பா. அதெல்லாம் வரமாட்டாருப்பா. நின்று தான் அவர் பார்க்கட்டுமே. ஒன்றும் அவர் பண்ண முடியாது. ஒரு ஆணியும் பிடி பெரம்பலூர்லேயே ஆணி போடங்க முடியல. இதுக்கப்புறமா ஆணி போடுங்க போறாரு, ஒன்றுமே பண்ண மாட்டார். அண்ணன் தான், விஜய் அண்ணன் தான். சரத் அண்ணனும் விட மாட்டான், விஜய் சாரையும் விட மாட்டோம். சரத்துக்கிட்ட அவரே மிடில் கிளாஸ் தான், படிச்சிருக்காரு, அவ்வளோதான். அவர் வந்து படகுல முடிச்சூரில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து அவருக்கு அவசியமே கிடையாது, ஆனால் பண்ணார். அப்படியாப்பட்ட ஒரு ஆள் அது மாத்திரை நசுக்குதான் சும்மா. இப்போ நாங்கள் கூட தான் சும்மா ஜோலிக்கலாம், அதெல்லாம் போய்ப்பா. அண்ணனையும் விட மாட்டான், சரத்தையும் விட மாட்டோம். இப்போ பண்ணியிருந்தா பரவாயில்ல. அப்போ பண்ணதை வந்து இப்போ போட்டு இந்த திமுககாரங்க அதை இது பண்ணுறாங்க. இப்போ பண்ணியிருந்தாக்கா நீங்கள் கேட்கலாம். இப்போ நீ ஒரு ஆட்சியில் இருந்து அமைச்சராக இருந்து இந்தமாரி பண்ணுறியே அப்படின்னு கேட்கலாம். அவன் அதுக்கு முன்ன நல்லா சின்ன வயசில் பண்ணியாச்சு. அதை வந்து இப்போ அந்த போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு பண்ணி கிடக்குறாங்க. பசங்களாம் கூட இருந்த பசங்க தான் பண்ணிட்டாங்க. கூட இருக்கிறவங்களே பண்ணிட்டாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாமே போகிறாமே அப்படி தான், வேறு ஒன்றும் இல்லை. சரத்து நல்ல பையன் தான், எந்த இதுவும் கிடையாது. அவன் நல்லா இருக்கிறானே. நம்ம கூட இருந்துட்டு இப்போ ஒரு பதிவு வந்தால் என்ன ஆகும்? அவனை ஏன் விடணும் அப்படின்னு பார்க்குறதான். இவங்க ஆட்சி தானே நடந்தது. அப்போ இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? அப்போ பார்த்துருக்கலாம்ல, அப்போ கேட்டிருக்கணும். இப்போ வந்து விஜய் சார் வந்து எல்லாம் பண்ணவே நீங்கள் வந்து இப்போ சரத் இது இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு எடுக்கிறீங்க. இப்போ ஒன்றும் பண்ணலை. அது அப்போ பண்ணதை நீ ஏன் இப்போ எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க? நீங்கள் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயினே இருக்க வேண்டியதான் மக்கள். யாரும் எதுவும் இல்லை. இப்போல்லாம் தெளிவாகிட்டுக்கிறாங்க மக்கள். ஆர்ப்பாட்டம் என்ன செஞ்சாலும் நடக்காது. ஆட்சிக்கு வந்து எதுவும் பண்ணலை. அப்போ அவர் இஷ்டம், அவர் இது பண்ணியிருந்தார். அதை எடுத்து இப்போ போட்டு அந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது தப்பு. இப்போ எதனா நடக்குதா? நடந்தால் அதை இது பண்ணலாம். அதை விட்டுட்டு போகாமல் போச்சிருப்பதுனால இதெல்லாம் பண்ணுறாங்கல்லாம். அது இவங்க இதுதான் இதுன்னுட்டு இவங்க ஒரு போராட்டம். போதைப் பொருள் யூஸ் பண்ணாரா யூஸ் பண்ணாலும் நிரூபிக்கல. ஏவாவில் ஊழல் பண்ணதில்லை, வெளில தெரிய கொண்டிருக்கல. இதை இப்போ சரத்துன்ற ஒரு இது எடுத்து போட்டு திமுக முழுமையாக ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. திமுகவில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கல்ல, இவங்களெல்லாம் வந்து எடுங்க சொல்லி போதைப் பொருள் யூஸ் பண்ணாரா யூஸ் பண்ணாலும் நிரூபிக்கல. அதுக்குள்ளேயே ஒரு பதவி எடுங்கன்னு சொல்ல. அப்போ உங்கள் கட்சியில் இருக்கும் அத்தனை பேர் ஊழல் பண்ணாங்கல்ல, அவங்களெல்லாம் நீங்கள் எடுக்கலை. இப்போ கூட ஏவாவில் மேலே குற்றச்சாட்டு வந்துன்னே தான் இருக்குது. அப்போ ஏவாவில் எடுங்க. நேரு மேலே ஏற்கனவே குற்றச்சாட்டு ஆகிடுச்சு. நேரு எடுங்க, செந்தில் பாலாஜி எடுங்க, இவங்களாம் எடுங்க. எம்எல்ஏ பதவி பிடுங்குங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க, வெளில வாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அவங்க விட்டுட்டு இவங்கள வந்து சரத்தை வந்து இப்போ பெரிய விஸ்வரூபமாக சரத்தோட விஷயத்தை வந்து வெளில எடுத்து வந்து சரத்தை பதவி நிற்கிறான். அப்போ நீங்கள் கொள்ளடிச்சது
அதிகாரிலாம் உங்கள் கூட தானே இருக்காங்க. ஏன்டா இந்த வீடியோ ஏன் முன்னாடி விடல, ஏன் பின்னாடி விடல? மக்கள் யோசிக்கணும். இதை தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்லை. அது உண்மையா பொய்யான்றது வந்து சரத்துக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ வந்து ஒருத்தர் மேலே பொய்யான புகார் கொடுக்கணும், நீ என்ன வேணாலும் பண்ணலாம். மக்களாகிய நம்மளுக்கு தெரியணும். இவ்வளோ நாள் இல்லாதது இவர் வந்ததுக்கு அப்புறம் பொய்யான புகார் கொடுக்குறாங்களே நீ யோசிக்கணும். வந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் என்ன பண்றாருன்னு நீங்க பார்க்கணுமே தவிர அவரோட பாஸ்ட் லைஃபை பத்தி யாருமே பார்க்கக்கூடாது. இதை வந்து எப்படி எடுத்திருக்காங்க, எடுத்து ஏன் இப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னு மக்கள் நீங்க யோசிக்கணும். விஜய் ஓடுறதுக்கு முன்னாடி ஏன் போட்டு நீ ஏன் அதை எடுத்த, நான் இங்க போடுறேன் உன்னை தாக்குறதுக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. நீ அது முந்தின நாளே நீ போட்டிருக்கலாமே, இல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ போட்டிருக்கலாமே, அன்னைக்கு ஏன் போட்டிருக்க? இல்ல விஜய் ஓடி முடிச்சு மறுநாள் கூட நீ போட்டிருக்கலாம். அன்னைக்கே ஏன் நியூஸ்? இதுல இருந்து மக்களுக்கு தெரியலையா? ஒண்ணு நீ செஞ்சா நான் செய்யறேன், நீ என்ன செஞ்சாலும் நீ நல்லது செய்யறேன்னா உனக்கு நான் இது வந்து ஆப்போசிட்டா நான் அப்பனட்ட செய்யறேன்னா மக்கள் யோசிக்கணும். அது உண்மையா இருந்தாலும் சரி, அது பாஸ்ட், அதை பத்தி நம்ம கேட்கக்கூடாது. இப்போ ரீசெண்டா சரத் வந்திருக்காருன்னா அவரை பத்தி வந்து இது பண்றதுக்கு இது கிடையாது. இப்போ வந்து நல்லது செய்யறதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க சரத்தை பத்தி. நான் என்ன சொல்றேன்னா, திமுகலையும் சரி அதிமுகலையும் சரி எல்லாமே வந்து ஏஜ்டு பர்சன் தான் இருந்தாங்க. இப்போ எல்லாமே வந்து இப்போ கரண்டா நம்ம அண்ணனோட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே யங்ஸ்டர் தான். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அவங்களோட எல்லாம் என்ன ஃப்ரெஷ்ஷாக அவங்க என்ன ஆட்சி இது பண்றாங்க, முடிவு பண்றாங்கன்றத நம்ம பார்க்கணும். பிரதர், அது வந்து அடுத்தவங்களோட பிரைவேட்டை நம்ம வந்து கை வைக்க கூடாது. நீ அது தெரிஞ்சா உன்னை கிளறினா உன்னோட இது எவ்வளோ வரும்ன்றதை நீங்க யோசிக்கலையே. நீங்க அடுத்தவங்களை பத்தி தான் சொல்றீங்களா? உங்களோட உள்ள பாஸ்டோ உங்களோட ப்ரெசென்ட் இப்போ எடுத்தா கூட நீங்க பயங்கரமா பண்ணியிருக்கீங்க. ஏகப்பட்ட விமர்சனம் அதெல்லாம் வெளில வரல. ஏன்னா எங்கள் அண்ணன் ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம், எங்கள் அண்ணன் மேலே சொல்லலாம். மக்களாக எங்களுக்கு தெரியும் எங்கள் அண்ணன் என்ன பண்ணியிருக்கான்றது, நீங்கள் என்ன பண்ணீங்கன்றது எங்களுக்கு தெரியும். இது பிடிக்காத அந்த எதிர்கட்சி ஆளுங்க வந்து தேவையில்லாமல் பொய் புகாரோ ஒரு வயிற்றுச்சல் தான் ப்ரோ இருக்கிற உண்மையை சொன்னால் வயிற்றுச்சல். இவன் நீ சுரண்டி தின்ன சரியா, இவ்வளோ நாள் சுரண்டி தின்ன, அது வெளில வரல. நம்ம ஆளுங்க செய்கிறாங்க சரியா. செய்யறது வந்து நீங்க ஏன் வந்து தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்குறீங்க? சரத்து பக்கம் தான் நிக்கணும் எனக்கு தெரிஞ்சு. இல்லையா, நான் சரத்து பக்கம் தான். எந்த ஒரு இதுவும் இருக்காது. யாரு தான் தப்பு பண்ணல. இல்ல அவர் கொடுத்த வேலைக்குமே போதும். ஏன் நீங்க வந்து விசாரணைன்றது பேர்ல இது பண்றீங்க? அது பாஸ்ட் பத்தி நம்ம இது பண்ணவே கூடாது, எடுக்கவே கூடாது. இப்ப பிரசன்ட்ல பண்ணியிருந்தா தான் நீங்க விசாரணைன்ற பெயர்ல பண்ணணும். இதுக்கு முன்னாடி பண்ணதை தான் நீங்க கொண்டு வரீங்க. இப்ப பண்ணதை கொண்டு வந்தா நீங்க விசாரணைன்ற பேர்ல நீங்க கொண்டு வரலாம். நீங்க அது ஏன் போறீங்க? இது கண்கூடவே தெரியுது. விசாரணைலாம் தேவையில்லை. மக்களுக்கு தெரிஞ்சா போதும் அவர் நல்லது செய்யறாரு. ஏன் அவர் கொஞ்சம் நல்லது செய்யறாரு, அவர் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு தான் ஒரு சில வேலைகள்லாம் நடக்குது. மக்கள் என்ன பண்ணணும்னா அந்த போராட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சரத்து பக்கம் தான் நிற்கணும். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க இதில் எல்லாம் தப்பு பண்ணி தான் இருக்கிறாங்க. அது வெளில வரல. இவர் மட்டும் ஏன் இது பண்ணுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். ஏன்னா அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் அது வச்சிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. அப்படி இருக்கும்போது அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே அதை வந்து லீக் பண்ணியிருக்காங்கன்றாங்கன்னா, ஸோ அவரோட வளர்ச்சி பிடிக்காம அவரோட இது பிடிக்காம இருக்கிறவங்க அதை பண்ணிட்டாங்க. ஆப்வியஸாக எதிர்கட்சிங்க இதை டேக் ஓவர் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதானே வேலை. சில கில்லி சரத் வந்து ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு. அவர் வந்து எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. ஒரு ஸ்டேடியமில் போகும்போது எவ்வளோ செக்கிங்ஸ் இருக்குன்னு, எவ்வளோ செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க, எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க வச்சிருப்பாங்கன்றது முதற்கொண்டு ஒரு பர்சனுக்கு படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். படித்தவங்களுக்கு தெரிஞ்சதை விட அந்த இவ்வளோ செக்யூரிட்டியாக இருக்கும்போது ஒரு லேடிஸை கூட இட்டு வந்து அவர் அந்த செயலை செய்வார்ன்ற ஒரு கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். இருந்தாலும் நண்பன் தான், இதெல்லாம் அவன் பண்ண மாட்டான். ஒரு நண்பனா பண்ணுறது இன்னொரு நண்பனுக்கு தான் தெரியும். அதனால் அவன் பண்ணியிருக்க வாய்ப்பு கிடையாது.